வீடியோ கால் வரவாங்க. வைக்க வேண்டுமே, எல்லாத்தையும் வர வைக்க வேண்டுமே. என்னென்ன ஓகே, ஒரு பக்கம் ஐஸ் உருகி அப்படியே போகுது, தண்ணியாக போய்கிட்டு இருக்குது. கீழே வந்து படி கிடக்கு. இப்போ காலையில் மணாலிலேருந்து கிளம்பி லடாக் போயிட்டுருக்கோங்க. ஒரு 4 நாள் ஆச்சு, 5 நாளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு தாபால ரொட்டி, டால், பன்னீர், பட்ரு இப்படியே தான் சாப்பிட்டோம். அது ஒரு டேஸ்ட்டு. இருந்தாலும் நம்ம ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். காலைல நல்லா அருமையான ஹோட்டலுங்க, நம்ம உடுப்பி ஹோட்டல் கிடச்சிது. உடுப்பி ஹோட்டலில் போய் சூப்பராக பூரி, சாம்பார், சட்னி, வடை, நைஸ் தோசைலாம் சாப்பிட்டாச்சு. திருப்தி. நீங்களும் வந்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் பறிச்சு பிடி எடுத்துட்டு போமா. சாய் பிடிச்சி விடுறதுக்கிட்ட பக்கம் பாருங்களேன், ஆற எடுங்க. இவ்வளோ தூரம் உருண்டுக்கா, இவ்வளோ பறந்து விரிஞ்சிருக்கு. கல்லுகளில் உருட்டிட்டு தான் வரது செய்யுது. பனிலே இருக்கனால கல் வெள்ளை கலர்லேயே இருக்கோ என்னமோ தெரியல. எல்லாம் உருண்டு உருண்டு இருக்கு கல். இதெல்லாம் பனியாக இருக்கையில் பார்க்கணும். வந்து சிம்லாவுக்கு போய் ஸ்னோ இருக்கும்னு நினச்சி வந்தோம். சிம்லாவில் சுத்தமாக ஸ்னோ இல்லைங்க. நம்ம வந்தது மே மந்த்து பார்த்துக்கோங்க. அதனால் மே மந்த்லாம் ஸ்னோவே இருக்காது. எங்கே இருக்காது? சிம்லாவில் இருக்காது. அதனால் மே மாதம் வரதா இருந்தால் சிம்லா ஸ்னோ பார்க்கணுன்னு எதிர்பார்த்து போகாதீங்க, ஏமாற்றம் தான் கிடைக்கும். மணாலியில் அது ஆக்சுவலி இந்த மே மாதங்கிறது ஸ்னோ ஃபால் இருக்காது, ஸ்னோ இருக்கும். இந்த பாருங்கள், நாங்களே இப்போ தான் மணாலிக்குள்ளே வந்து தான் மணாலிக்கு மேலே பார்க்கோம். இப்போ இந்த மலை, இந்த பனி மேலே தான் நாங்கள் ஏறி அப்படியே லேக் லடாக் போகிறோம். எங்கள் ரூட் இது தான். நல்லா பெரும் லெவலில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, என்னப்பா மே மாதம் இப்படி கூப்பிட்டு வந்துட்டு ஐஸே இல்லாமல் வறண்டு போய் பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு. டெப்த்தில் உள்ளே போனால் தான் பார்க்க முடியும், ஸ்டார்டிங்கில் இருக்காது. ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்க்கணுன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் தான் வரணும். ஆனால் அப்போ வந்தீங்கன்னா இப்படியே பார்த்துட்டு கீழே தான் இறங்கணும். ஏன்னா ஃபுல் ஐஸ் இருக்கும். ரோட்டு மேலே 5 அடிக்கு ஸ்னோ ஏறிடும். அதனால் ரோடு க்ளீன் பண்ண மாட்டாங்க, ரூட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி கார்லேயே இவ்வளோ தூரம் பார்க்கணுன்னு வந்துட்டு அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, நம்மளை திருப்பி விட்ருவாங்க. பிறகு நம்ம 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி ஒன்றும் பார்க்காம தான் போகணும். அதனால் நாங்கள் மே மாதம் வந்தோம். மே மாதம் டெம்பரேச்சரும் நல்லா ஒரு நார்மலாக இருக்குது, மைனஸ் போகலை, கொஞ்சம் நல்லா நம்மளோட தாங்குதளவு தான் இருக்குது. இந்த அங்கங்கே பாருங்கள், வரிசைக்கு அங்கே கடைகளில் போர்டு வச்சுருப்பாங்க, நான் இந்த ட்ரெஸ்ஸு வாடகை, ஷூ வாடகைன்னு. அதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. ஆனால் நம்ம ஊர், நம்ம வெயிலுக்கு இந்த ஸ்னோ இதில் ஒன்றும் தெரியாது பார்த்துக்கோங்க. அது இல்லாமலே நம்ம இருந்துக்கலாம். அதனால் அதெல்லாம் வாங்கி ஏமாந்துடாதீங்க. லாரிகாரனையும் முடியாகணும். இந்த பைக்காரன்கிட்ட கேட்டால் தெரியும் எதுக்கு குளிக்கு கல் போட்டு வச்சுருக்காங்க. அல்ட்டோக்காரனை விட்டுருங்க, ஹார்ன் அடிக்காம எரிச்சல இல்லை, அந்த அல்ட்டோக்காரனை விட்டுருங்க. அவனுக்கு தான் இருக்கையில சைக்கோ. நான் நல்லா பார்த்துட்டேன். அல்ட்டோக்காரன் லோக்கல் காரன், மணாலிக்காரன். ஏண்டா அண்ணன் சைக்கோன்னு சொல்கிற? அல்ட்டோனா என்ன சொல்லுது, எங்கள் அல்ட்டோ டீ போடுங்க மணாலிக்காரன்னு. ஆமாம், அதான் லூஸ் மாதிரி அடிச்சு போகிறாங்களா. இடது கை பக்கம் மணியை பாரு. உங்களுக்கு இடது வலதையும் நான் கற்றுக்கிறோம் போல. அவர் மாற்றி சொல்றாரு. அது நம்ம 2-3 மட்டும் கேட்கும்போது அழுத்த மாதிரி இடது 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 பாரு.
வழி download music to play வைல்ட் லைஃப் offline. சாங்சுரி என்ன பண்ணுங்க இது என்ன இது அட்டல் டனல். இது அட்டல் நீங்க வேற நார்மலா போட்டு வச்சிருக்கோம் வெச்சு கட்டிருக்கோம் இடத்துல போட்டிருக்கோம்னா நிறைய ஏஆர் ரகுமான் சாங் நிறைய சாங் இருக்குங்க. பனியில் கேட்குற சாங்ஸ்லாம் புது வெள்ளைமலை இதெல்லாம் வந்து பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த பாட்டு இங்கே வந்தால் தான் பிடிக்கும் போல். அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்காகவே அவர் பாடல் எழுதுன மாதிரியே இருக்குங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படி இந்த ஸ்னோவை அப்படி பார்க்கும்போது இயற்கையோட அழகு கொள்ளை அழகுங்க. கண்டிப்பாக இந்தியாவில் இருந்துட்டு இதை பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. போக போக எப்படி இருக்குமோ தெரில. எங்களுக்கே பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்குன்னு. அது மாதிரி வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து உஷாராக கவனமாக ஓட்டுங்க. அதிகமாக பெண்டில் வந்து என்னென்னா பைக்காரங்கெல்லாம் பஸ்ஸு லாரியெல்லாம் ஓவர்டேக் பண்ணி சல்லுன்னு ஏறிடுதாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்து கவனமாக ட்ரைவ் பண்ணி வாங்க. ஓகே, இது ஒரு சின்ன டனல் தாங்க, ரொம்ப பெரிய டனல் ஒன்றும் இல்லை. அட்டல் டனலுங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு டனல் ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னா நம்ம இப்போ லே போகிற ரூட்டில் வந்து சிசு வேலிக்கு முன்னாடி வரும். ரோட்டாங் பாஸ் கிட்ட 9 கிலோமீட்டருக்கு மேலே. இது இன்னும் வேலை கம்ப்ளீட்டு ஆகி முடியலை. ஒரு சின்ன டனல் தான். எங்கெங்கெல்லாம் அந்த மலை ஊர்லுமோ அங்கே ஃபுல்லாக டனலாக தான் இருக்கும். நிறைய டனல் இருக்குது. அப்படியே ஐஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது நெருங்க தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆமாம், ஃபுல்லாக ஐஸ் பார்த்துட்டா ஹாப்பி. நான் மட்டும் இல்லை, என் கூட வந்தவங்க என்னை வச்சு செஞ்சுருவாங்க. ஆமாம், அப்படியே விடு கேட்டு பார்ப்போம். நீங்கள் தானே இறங்கி போய் கேட்கணும். கிண்டியை போட்டு தான் தெரியும். அங்கே போனால் அது பண்ண முடியாது. இல்லை, ஓரமாக ஊற்றி விடுங்க அந்த இதில். நீ கிழங்கு ரோட்டாங் பாஸ் போகிற வழியில் தான் எப்படி என்னன்னு ஆக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுங்க. இது பரப் ஜாஸ்தியாக இருக்கா, அதனால க்ளோஸில் இருக்கா. ரோடு எல்லாமே இதுவாக இருக்கா, மிஸ்டாக இருக்காமா. இப்போ இங்கேயே நம்மளுக்கு தேவையான பண்ணி இருக்கு. பேசுங்க. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ மணாலியோட அட்டல் டனலுக்கு வந்துட்டோம். நம்ம ரோட்டாங் பாஸ் போகலான்னு பார்த்தோம். ரோட்டாங் டாஸ்க்கு இதுக்கு வந்து போகிறதுக்கு வந்து இப்போ பாஸ் இல்லையாமா. ஏன்னா ரோடு ஃபுல்லாக பனிங்க, உள்ளே போக முடியாதுன்ட்டாங்க. சரி, நாங்கள் லே பாதியில் போகும்னு அப்படியே அட்டல் டனலில் என்ட்ரி ஆகிட்டோம். பயங்கரமான தூரம்னாங்க. ஏதோ 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டரா.
பாருங்க இந்த பாறைலாம் உருண்டு விழக்கூடாதுன்னு எவ்வளோ அழகா வச்சிருக்காங்கன்னு. அதனால ஸ்பீட் லிமிட் 40 மானிட்டர் பண்ணுது. ப்ளஸ் ஆர் மைனஸில் ஓட்டுங்க பரவாயில்ல. லைட் கிடைக்காம பின்னாடி அவன் அடிச்சுட்டு போகிறான். நீங்கள் ஸ்பீட் லிமிட்லேயே போங்க. 40 மேலே போகக்கூடாதுன்னு மாறி மாறி வார்னிங் போட்டிருக்காங்க. ப்ரோ வைப்பர் போட்டு விடுங்க கிளாஸுக்கு தண்ணி அடிச்சு. இப்போ கார் நல்லா பனி விழுந்தது அதுக்காகவா? ஜூம் பண்ணணும்னு வைங்களேன், டஸ்ட் அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுது. நிப்பாட்டுறாங்க வண்டியை. நிப்பாட்டிடுவோம், நம்மளும் நிப்பாட்டிடுவோம். இந்த பாலம் தான் ப்ரோ இது. நம்ம லெஃப்ட் போகணும், ஆனால் ரைட்லேயும் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே. ரோத்தாங்கு காசா சொம்மு. ஓ ரைட்டு ரோட்டாங்க போகிறது. போய் பார்ப்போமா? கிட்ட வரைக்கும் போய் பார்ப்போமா? வேணாண்ணே வேணாம். ஏன் இதில் என்ன இருக்கு? போவோம் பார்ப்போம். அப்படி போகக்கூடாதுன்னு இங்கே செக் போஸ்ட் வச்சு வச்சு திருப்பி விடுவான். நம்ம ரோத்தாங்லேயும் மேலே உள்ளே போகிறது தான் பிரச்சனையாக இருக்கும். விடுங்க வண்டியை. ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்களா? ஓ சரி 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 சரி.